இந்த ஃபோன்னு ஒன்று வந்திருக்குதுங்க. நான் செல்லமா அதை கொல்லிக்கட்டேன்னு கூப்பிடுவேன். நமக்கு நாமே வச்சுக்கிற தீ, மற்ற வைக்கவே வேணாம். முதல்லலாம் ஃபோன் வந்தா எல்லாரும் கும்பலா வீட்டுக்குள்ள ஓடி போவோம், ஏன்னா லேண்ட்லைனு. இப்போ ஃபோன் வந்தா ஆமா தெரிச்சு வெளியில ஓடுறோம். டவர் இல்லை, திருட்டுத்தனம் சார், வெளில ஓடுறோம். நான் இது பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன். இங்க இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. எப்பா நான் ஒன்று சொல்றேன், உங்க மேல மட்டும் குற்றம் இல்லை. 10லேருந்து 20, 20லேருந்து 25 மட்டும் இப்படி இல்லை, 30 அப்படிதான் இருக்குது, 35 அப்படிதான் இருக்குது, 40 அப்படிதான் இருக்குது, 45 அப்படிதான் இருக்குது, 50 அப்படிதான் இருக்குது, 55 அப்படிதான் இருக்குது, 60 அப்படிதான் இருக்குது, 65 அப்படிதான் இருக்கு. ஒன்று கீழே விழுந்து கிடக்குது, ஆக்சிடென்ட். நான் நேரா போய் அந்த பிள்ளையை எடுத்து ULV மாதிரி கிடக்குது ரோட்ல. அதோடைய பேக் இருக்குது, காலேஜ் படிக்கிற பொண்ணு இப்படியே கிடக்குறா, மூச்சு வாங்குது. ஃபோனை கொடுன்னு, ஃபோன் கொடு ஹூங்குது. உனக்கு என்ன ஃபோன் கொடுத்தா என்ன? அவளை மீறி அந்த பேக்கை திறந்து ஃபோனை எடுத்தோம் பாருங்க, வலியை விட அதிர்ச்சிங்க கண்ணில். அப்பாவை கூப்பிடணும், அம்மாவை கூப்பிடணும், தர பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்கிறாங்களே. எப்பா இந்த சூனியக்காரங்க இந்த ஒரு சக்கரம் போட்டு வச்சிருப்பாங்க தெரியுமா கண்மணினா? அது படுத்துக்கிட்டே போடுது. போட்டுட்டு அவங்க அப்பா அது ஆன் பண்ணி கொடுத்துட்டு அது பேச்சு ஆரம்பிச்ச உடனே அந்த ஃபோனை லாக் பண்ணிருச்சிங்க. அது மறுபடியும் நான் ஆன் பண்ணக்கூடாதுன்னு. இவ்வளோ கள்ளத்தனங்க. சில பேர் ஃபோனை காணாமல் போச்சுன்னா பர்ஸு காணாமல் போடுறதை விட அதிகமாக தேடுறாங்க. குழந்தை காணோம் என்று காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்த பெண்ணின் இடது கையில் பத்திரமாக இருந்தது கைபேசி. அதை விட முக்கியமா இருக்குது அது. இன்னைக்கு பல குடும்பங்கள் இல்லாம போனதுக்கு காரணமே அதான். நான் இப்படி சொல்றேன் பாருங்க, இனிமேல் நீங்க ஜாதகம்லாம் கொடுக்காதீங்க. கல்யாணம் பொண்ணுக்கும் கல்யாணம் பையனுக்கும் நடுவில் ஜாதகம்லாம் பரிமாறிக்காதீங்க. இவன் போனை அவகிட்ட ஒரு 3 நாள் கொடுங்க, அவன் போனை இந்த பொண்ணு கிட்ட ஒரு 3 நாள் கொடுங்க, விளங்கிரும், கல்யாணம் நடந்துரும். நம் வாழ்க்கையில் நமக்கு அவசியமில்லாத பல விஷயங்களை இதோ அந்த செல்போன் மூலமாக நமக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சாத்தான்களை எதிர்க்க வேண்டும் என்றால் நல்ல நூல்களின் பக்கம் நம்முடைய கவனம் திரும்ப வேண்டும். ஒரு அம்மா என்கிட்ட வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால, இந்த கொரோனாவுக்கு முன்னால வந்து காலேஜ்ல நின்று நான் கிளாஸ் எடுக்கிற வரைக்கும் நின்னுச்சு சார். வெளியில வந்தோடனே என்னை எப்படி பார்த்துச்சு, மேலும் கீழும் அப்படின்ட்டு போயிடுச்சு. நான் திரும்பி ஓடுனேங்க பயத்தில். என்ன அளவு எடுத்துட்டு போகுது இது, இப்படி நீள அகலத்தை பார்த்துட்டு போயிடுச்சு. நான் திரும்பி ஓடுனேன். அந்த அம்மா சொன்னாங்க, நான் ஒரு தையல் வேலை செய்யக்கூடியவள், நீங்க டிவியில பார்க்கும்போது எனக்கு உங்களுடைய அளவு தெரியல, நேரில் வந்து பார்த்து அளவு எடுத்துட்டு போகிறதுக்காக வந்த நான் கண்ணிலேயே அளவு எடுத்துட்டேன், நான் ட்ரெஸ்ஸோடு வந்து உங்களை பார்க்குறேன்னு போச்சு. நான் விடலை. நீங்கள் எதுக்கு எனக்கு ட்ரெஸ் வாங்கி தைச்சி கொடுக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்லை பாப்பா, நீ ஏதோ ஒன்று சொன்ன, 70 வயசு இருக்கும் அதுக்கு, அதனால் என்ன அது அப்படி சொல்லலாம். சில பேர் கோவம் வந்துடுதுங்க, அவங்களுக்கு எங்கே எரியுதுன்னே தெரில, கோவம் வந்துடுது. பாப்பா நீ எதுக்கு பாப்பா, உனக்கு என்ன வந்துட்டு அவங்ககிட்ட கேட்டேன், என்ன எதுக்காக வந்தீங்க அளவெடுக்கிறதுக்கு? 2 வருஷத்துக்கு முன்னால நீ பேசினது கேட்டேன். சரி, 3 பொம்பளை பிள்ளைங்க, சரி, புருஷன் இல்லை, சரி, வீடை 3 பேருக்கும் எழுதி கொடுத்துட்டு ஏதாவது பிள்ளை பார்த்துக்கோன்னு பார்த்தா 3 எப்போ சாம வீடு விற்கலான்ட்டே இருந்துச்சுங்க. அப்போதான் உன் பேச்சை கேட்டேன். இப்போ வீடு என் கையில் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து டெய்லரிங் கோர்ஸ் போட்டிருக்கிறேன், நானும் வந்து ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், இதை சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். உனக்கு ஏதாவது நன்றி சொல்லணும்ல, அதனால் நான் உனக்கு வந்தேன். சரி, அப்படி என்ன பேசினேன்னு உங்களுக்கு பிடிச்சிருச்சின்னு கேட்டேன். அது தெரியணும்ல, அப்படி தெரிஞ்சால் தானே நமக்கு ஒரு உத்வேகம் இருக்கும்.
அது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் நிறைய வச்சிருக்கிறீங்க நீங்கள். நான் அப்படி சொல்கிறத அதை கேட்டு ஒரு அம்மாவுடைய வாழ்க்கை மாறி இருக்குது. என்ன தெரியுமா, எல்லாரும் ஒரு நாள் சாவோம், சாவை தவிர்க்க முடியாது, எப்போ சாவோன்னு தெரியாது, அதான் த்ரில்லு. அதை வச்சு தான் எல்ஐசியை தொடங்குச்சு, அது வேற. நான் சொல்றேன், எல்லாருக்கும் சாவு வரும், ஆனா நாம செத்து போகணும்னு அலைஞ்சிட்டு இருக்கான் பாரு, அவன் முன்னால மட்டும் செத்துறாதன்னு. இதுதான் அந்த அம்மாவை பாதிச்சிருச்சு. அது நேரா போய் சீனியர் சிட்டிசனா அது இருக்கிறதுனால கோர்ட்ல போட்டு ஏற்கனவே எழுதின உயிரை ரத்து பண்ணி கரெக்டா அந்த சொத்தை திரும்பி வாங்கிக்கிருச்சு. சொல் மாற்றும், ஆனால் அதை இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் போகாம கரெக்டா உள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா மாறும். ஒரு கிளி இருந்துச்சு. அந்த கிளிக்கு ஒருத்தங்க ஒரு மதம் சார்ந்த ஒரு வீட்டில் அது வளர்ந்துச்சு. எப்போ பார்த்தாலும் ஒரு மந்திரத்தை அதுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு அது யார் வந்தாலும் போனாலும் அந்த மந்திரத்தை சொல்லும். சூப்பர் மந்திரம் அது சொல்லும். எல்லாரும் ஐயோ எவ்வளவு தெய்வீகமான வீடு, உள்ளே நுழைகின்ற பொழுதே கிளி கூட மந்திரம் சொல்கிறது. இப்படியே போச்சா 2 வருஷம். திடீர்னு இந்த அம்மா வீட்டில் இல்லாத நேரத்தில், வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் ஒரு பூனை வந்துருச்சு. அந்த பூனை வந்து அந்த கிளியினுடைய கூண்டை திறந்து கிளியை பிடிச்சிருச்சு. பிடிச்ச உடனே அந்த பூனை கரெக்டாக கொண்டு போய் வாயை திறந்து அதனுடைய தலையை அமுக்குது. வாய்க்குள்ள தலை போயிடுச்சு. அந்த கிளி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மந்திரமா சொல்லும், டாயின் டாயின்னு கத்துக்கிட்டே செத்து போச்சு. கல்வி என்பது அது அல்ல. மற்றவர்கள் சொல்கிறார்களே அதை திருப்ப சொல்வது அல்ல. எதை வாசிக்கிறீர்களோ அதை தேர்விலே எழுதுகிறீர்களே அது அல்ல கல்வி. அந்த கல்வியினுடைய ஆற்றலை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான பயிற்சி தான் இப்பொழுது நீங்கள் எழுத போகின்ற தேர்வு. இதுதான் முழுமையான கல்வி அல்ல. இருக்குடி உங்களுக்கு அடுத்தது 10வது பாஸ் பண்ணா உருப்பற்றலாம்னு சொல்லி தான் படிக்க வைப்பாங்க குழந்தைகளை. 10வது பாஸ் பண்ண உடனே சொல்வாங்க +2ன்னு ஒன்று இருக்குது, அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டேன்னா வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கலாம் அப்படின்னு நம்பி பாஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். அப்புறம்தான் இருக்குது நீ என்னவாக போறேன்னு கேட்பாங்க. அப்புறமா ஏதாவது ஒன்று படித்து கிடிச்சு ஏதாவது ஒன்று ஆனதுக்கு படித்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைய கூப்பிட்டு கேளுங்களேன் என்னவாக போறேன்னு. 5ஆம் கிளாஸில் சொல்லிச்சிங்க டாக்டர் ஆக போறேன்னு. 10ஆம் கிளாஸில் சொல்லுது நான் டாக்டர் ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன். +2ல ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸுங்குது. அதுக்கப்புறமா ஒரு 6 மாதம் கழிச்சு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுங்குது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படித்து முடிச்சுட்டு காமர்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸு, பொட்டானிக்கல் சயின்ஸு, ஜுவாலஜி, அட்வான்ஸ் ஜுவாலஜி, சைக்காலஜி, கார்பரேட் எக்கனாமிக்ஸ் எல்லாம் படிக்குதுங்க. படித்து கூப்பிட்டு என்னவாக போகிறேன்னா என்னவாக போகிறேன்னு தெரிலங்குது. இது டைம் தோத்தாதான். வாழ்க்கையில் என்னவாக வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு வந்துவிட்டால் அதிலிருந்து திரும்பி பார்க்காமல் அதில் ஆழங்கால் படுங்கள். ஆழமாக போங்க. அந்த விஷயம் என்ன என்று பாருங்கள். அதற்கு பெயர்தான் நதி போல ஓடிக்கொண்டிருப்பது. யார் எது சொன்னாலும் நின்று கொண்டிருக்காமல் ஓடிக்கொண்டே இருப்பது. எத்தனை பேர் செய்கிறோம் இதை?